நடிகை ஜெயசுதாவின் கணவர் நிதின் கபூர் நிதி நெருக்கடி காரணமாக மும்பையில் தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் ஜிதேந்திராவின் உடன் பிறந்த சகோதரர் ஆவார் நிதின் கபூர். நடிகை ஜெயசுதா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என தென்னிந்திய மொழிகளில் நடித்து பிரபலமானவர். இவர் இந்தி நடிகர் ஜிதேந்திராவின் சகோதரர் நிதின் கபூரை கடந்த 1995ஆம் ஆண்டில் திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு ஸ்ரேயன், நிகர் என்ற 2 மகன்கள் உள்ளனர். இவரது கணவர் மேரா பாட்டி சிர்ஃப், காஞ்சனா, சீதா, கலிகாலம், ஹேண்ட்ஸ் ஆஃப் போன்ற திரைப்படங்களை தயாரித்துள்ளார். தனது மகன் ஸ்ரேயனை ஹீரோவாக வைத்து ஒரு படத்தை நிதின் கபூர் தயாரித்திருந்தார். அந்த படம் தோல்வியை தழுவியது. அவர் தயாரித்த படங்கள் எதுவும் அவருக்கு பெரிய வெற்றியை கொடுக்கவில்லை. இதனால் நிதி நெருக்கடிக்கு நிதின் தள்ளப்பட்டதாகவும், அதனால் மனமுடைந்து மும்பையில் உள்ள அவரது இல்லத்தில் நிதின் தற்கொலை செய்து கொண்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவரது இறுதி சடங்கு நடைபெறவுள்ளது. ஜெயசுதா பற்றிய சில விவரங்கள். நடிகை ஜெயசுதா திரையுலக வாழ்விலிருந்து முற்றிலுமாக விலகி அரசியல் பிரவேசம் செய்துள்ளார். மறைந்த முன்னாள் ஆந்திர முதல்வர் Y.S. ராஜசேகர ரெட்டி முன்னிலையில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து தனது அரசியல் வாழ்க்கை தொடங்கினார். செகந்திராபாத் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதன் பின்னர் தெலுங்கானா மாநிலம் பிரிக்கப்பட்டது. அப்போது காங்கிரஸ் தரப்பில் செகந்திராபாத் தொகுதியில் போட்டியிட்டார். ஆனால் அவரால் வெற்றி பெற முடியவில்லை. இதனைத் தொடர்ந்து அரசியலிலிருந்து ஜெயசுதா ஒதுங்கியிருந்தார். இந்நிலையில் கடந்த ஆண்டு முதல்வர் சந்திரபாபு நாயுடுவை அவரது இல்லத்தில் ஜெயசுதா சந்தித்து தெலுங்கு தேசம் கட்சியில் இணைந்துள்ளார்.